Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்களேன், ஒன் எண்டு ஃபிக்ஸடில் இருக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் இருந்தது. இதில் ஒரு எண்டு ஃபிக்ஸட் இருக்குது. இப்படி வரும்போது இப்படி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2022 ரெகுலேஷன் 2017 கேட்டிருக்காங்க. Analyze the continuous beam shown in figure by flexibility method. அவ்வளோதான், சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் தான், ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபைனல் மூமெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு எடுத்து எழுதிக்கிறோம். நம்பர் ஆஃப் ஃபைனல் மூமெண்ட்ஸ் நீட் டு ஃபைண்ட் வந்து 2. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ்டு எண்டா, அதனால் இங்கே எம்ஏவோட வேல்யூ இருக்கும், அடுத்து இங்கே எம்பியோட வேல்யூ இருக்கும். எம்சி வந்து இந்த எண்டு 0ன்றதால எம்சி வில் பி 0. அப்போ இது கணக்கில் வச்சுக்க வேண்டாம், பேலன்ஸ் 2 தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் சைஸ் என்ன வரும்? 2 மேட்ரிக்ஸ் பை 2 மேட்ரிக்ஸ், அதாவது A11 A12 A21 A22 இதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸோட சைஸு. இப்போது இப்படி முதல்ல எடுத்து எழுதிட்டு அது என்னென்னு வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை ஜஸ்ட் 2ன்னு எழுதினா கூட ஓகே தான். இப்போது செலக்ட் MA and MB as a redundant forces, release MA MB and the release structure as follows. ஸோ MA MB தான் நமக்கு redundant ஃபோர்ஸாக எடுத்திருக்கோம். அதை ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்த வெறும் ஸ்பேன் மட்டும் வரைஞ்சி காமிச்சாலும் ஓகே தான், இல்லைன்னா இந்த லோடிங்ஸ் அப்படியே எடுத்து வரைஞ்சி காமிச்சிங்கனாலும் ஓகே தான், அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் அது வரைகிறது. இப்போது சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும்போது அதுக்கான மொமெண்ட் ஃபார்முலா என்னென்னு பார்க்குறோம். இப்போ யூடிஎல்லாக இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் WL²/8. பாயிண்ட் லோடு சென்டரில் ஆக்டான WL/4. இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சிம்பிளி மூமெண்ட்ஸ்க்கு, ஃப்ரீ மூமெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் ஃப்ரீ மூமெண்ட்ஸ்க்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டபிள்யூவோட வேல்யூ 60, எல்லோட வேல்யூ 4² டிவைடட் பை 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 120 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பேன் பிசியில் WL/4 100 × 3 டிவைடட் பை 4 போட்டோன்னா 75 கிடைக்குது. இப்போ யூடிஎல் வந்திருக்க லோடில் பரபோலிக் கர்வ் வரும் இல்லையா, பரபோலிக் கர்வ் வரைஞ்சி 120/EIன்னு வரைஞ்சி எழுதிக்கிறோம். அடுத்து காஞ்சுகேட் பீம் வரைகிறதுக்கு, ஓகே, காஞ்சுகேட் பீம் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் M/EI டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். அதுதான் மொமெண்ட் பை EIன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 75/EI எதுக்காகனா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு காஞ்சுகேட் பீம் மெத்தட் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், டெல்டா எல் மேட்ரிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. டெல்டா எல் மேட்ரிக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் கோஆர்டினேஷன் டைரெக்ஷன். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் டெல்டா 1L டெல்டா 2L கால்குலேட் பண்ணோம். டெல்டா 1Lன்றது வந்து அட்டு சப்போர்ட் A, பிகாஸ் MA தான் ஃபஸ்ட்டு ரெடண்டன்ட் ஃபோர்ஸு. டெல்டா 2Lன்றது அட்டு சப்போர்ட்டு B, அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ டெல்டா 1Lக்கு ஸ்லோப் அட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன். இது மாதிரி பெரபோலிக் கர்வ் வந்தால் அதுக்கான ரியாக்ஷன் ஃபார்முலா WL/3. ரெண்டு பக்கமுமே நான் அது ஃபார்முலா மெத்தடில் காட்டுறேன் பாருங்கள். ஃபார்முலாஸ் நம்ம எழுதியிருக்கோமா, பெரபோலிக் கர்வ் வந்தால் RAவும் WL/3 தான், RBயும் WL/3 தான். ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா இந்த எண்ணில் பாருங்கள், இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் RB வந்தால் தான் ரெண்டு, இந்த B பாயிண்ட் வந்தால் தான் RB, இந்த டேஷும் இதுவும் சேர்த்து ஆட் பண்ணோம். இங்கே ஒன்று மட்டும்ன்றதால வெறும் WL/3 தான். WL/3 Wயோட வேல்யூ 120/EIA, எல்லோட வேல்யூ 4 மீட்டரு டிவைடட் பை 3. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 160 இந்த EI வருது, அது கீழே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு W2L, 2Lன்றது இந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூவை. இப்போ பாருங்கள், கர்வ்டு, அதாவது பெரபோலிக் கர்வுக்கு RBயும் வந்து என்ன தான், WL/3 தான். ஸோ ஸ்பேன் ஏபியால், இந்த ஸ்பேன் ஏபியால் வர இந்த RB டேஷ் வந்து WL/3. அடுத்து இது பாருங்கள், ட்ரையாங்குலர் லோடு, அதாவது பாயிண்ட் லோடால் வந்தது. ட்ரையாங்குலர் லோடு சென்ட்ரல் ஆக்டானா WL/4 தான் எந்த பக்கம் வந்தாலும், ஏன்னா சிமெட்ரிக்கல் லோடிங் தானே, அதனால் WL/4. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்லோப் அட்டு பிக்கு, பி பாயிண்டில் ரெண்டு ஸ்பேனுக்கான
ரியாக்ஷன்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம அங்கே ரியாக்ஷன் எடுக்கிறோம் ஆனால் இங்கே ஸ்லோப் எடுக்கிறோன்னா காஞ்சுகேட் பீமில் ரியாக்ஷன்ஸ் வந்து ஈக்குவல் டு ஸ்லோப் அட்டு ரியல் பீம். சரிங்களா, அதனால தான். ரைட். ஸோ இது எழுதிட்டோம். ஈக்குவல் பண்ணிவிட்டு 120/EI × 4, அதாவது ஃபஸ்ட்டோட வேல்யூவை L 4 மீட்டர், செகண்டு 75/EI × 4 × 3 / 4ன்னு கொடுத்துருக்கோம். இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 120 × 4 / 3. ஸோ இந்த வேல்யூவை டைப் பண்ணிட்டோம். ப்ளஸ் 75 × 3 / 4. சரிங்களா, ஈக்குவல் பண்ணிங்கன்னா நமக்கு 216.25 கிடைக்குது. ரைட். இது ஆக்சுவலாக கிலோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. நான் எழுதலை, எங்கேயுமே ஆக்சுவலாக மறந்துட்டேன். பட் ஸ்லோப்போட யூனிட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் தான். நீங்கள் இது எழுதினாலும் ஓகே தான், எழுதினாலும் ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சரிங்களா. டிவைடட் பை EI எழுதணும், மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு EI இருக்குது, இங்கே ஒரு EI இருக்குது. அதனால் EI எழுதணும், மறந்துடாதீங்க. இப்போ EI எழுதிட்டு தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 160/EI ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் வந்து 216.25 / EI. இப்போ ரெண்டுத்தில் EI காமனாக இருக்கிறதால 1/EIன்னு எடுத்து எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிருக்கேன். ஸோ 160 216.25. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம். தேர் இஸ் நோ ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் இருந்தால், இன்கேஸ் இப்படி இருந்ததுன்னா இந்த மொமெண்ட், இங்கே லோட் ஆக்ட் ஆகிறதால இங்கே ஒரு மொமெண்ட் வரும் இல்லையா, அந்த மொமெண்ட் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். பட் இங்கே இல்லைன்றதால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டுமே 0 தான். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் காமிச்சிருக்கோம், இதுலேயும் ஓவர் ஹேங்கிங் வரல. ஸோ 0 தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸு. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் நமக்கு என்னது, A பாயிண்ட், MA தானே ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு. அப்போது இந்த ரெண்டு ஸ்பேன்லேயுமே நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம் வேணாம், பட் நோ யூஸு. தனித்தனியாக பிரித்து பாருங்கள். இங்கே நீங்கள் 1 kN மீட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா கிளாக் வைஸு ஒரு 1 யூனிட் அப்வர்ட் ஆகும். அப்போ இது என்னாகும், 1/EIன்னு மாறும் இல்லையா. அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடும். அப்போது இது மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதே சேம் தான். எந்த சைடு ஹைட்டு வருதோ அந்த சைடு WL/3, எந்த சைடு 0 வருதோ அந்த சைடு WL/6. சரிங்களா. இல்லை நீங்கள் நார்மலாக மொமெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ ஸ்லோப் அட் A இந்த பாயிண்ட்டுக்கு WL/3. ஸோ Wயோட வேல்யூ 1/EIA, Lோட வேல்யூ 4 மீட்ரு /3 ஈக்குவல் டு 4/3EI. சரியா. நெக்ஸ்ட்டு 2-1, அதாவது 1-1 அடுத்து 2-1. இதுக்கு இப்போ மேட்ரிக்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, A11 A12 A21 A22 இதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸோட சைஸு. அதில் இதை கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை கால்குலேட் பண்ணுறோம். இதை பண்ணுங்கள். ஸ்லோப் அட்டு B, இந்த இடம் பாருங்கள். ஸ்லோப் அட்டு B வந்து WL/6 வருது இல்லையா. அப்போது அதாவது ஃபார்முலா நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 0 பாயிண்ட் வர எடுத்து WL/6. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Wயோட வேல்யூ 1/EI 4/6. 4னா 2 2s are 3 2s are 6ன்னு கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு 2/3EIன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், அதாவது MAக்கான MA நம்ம ஒரு கோஆர்டினேட்டாக எடுத்துருக்கோம் ரெடண்டன்ட் ஃபோர்ஸில். ஸோ இதுக்கு யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு B பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், அப்ளை யூனிட் மொமெண்ட் அட் B அண்ட் ட்ரா த காஞ்சுகேட் பீம் வரையணும். அப்போ இங்கே Bன்னும் போது ரெண்டுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வரைகிறேன். சரிங்களா. வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், இது 1/EI இது 1/EI ரெண்டுமே சேம் தான், பட் ஸ்பேன் மட்டும் வேரி ஆகும். இந்த பாயிண்டில் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் எது கண்டுபிடிக்கணும்னா A12 A22. A12 வந்து பாயிண்ட் Aல, A22 பாயிண்ட் Bயில். சரிங்களா. அப்போது பாயிண்ட் A பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 0 வர பாயிண்ட்டு WL/6. இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம் 0 வர பாயிண்ட்டு. இல்லைனா இதே ஷேப்பில் இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். RAவோட வேல்யூ WL/6. ஸோ WL/6ன்னு போட்டுக்கோங்க. Wயோட வேல்யூ 1/EI,
இன்ட்டு எல்லோட வேல்யூ 4 மீட்டர் டிவைடட் பை 6. அப்போது இது 2 இது டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 2 டிவைடட் பை 3a. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் அட்டு b இதுதான் A22L. அப்போ ஸ்லோப் அட்டு பின்றது இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து ஹைட்டு வரது தான். அதனால் எல்லா வேல்யூமே WL/3 தான். அப்போ 1/EI இன்ட்டு 4 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1/EI இன்ட்டு 3 டிவைடட் பை 3 தான். இப்போ நீங்கள் இது பண்ண பாருங்கள் 4/3a, அதாவது கீழே ரெண்டுமே 3 இருக்குது, காமனாக 3 எடுத்து எழுதிக்கிட்டேன். அகைன் கீழே ரெண்டுமே EI இருக்குது, காமனாக எடுத்து EI எழுதிக்கிட்டேன். மேலே இருக்கிறது மட்டும்தான் 1 × 4 4, 1 × 3 3, ரெண்டும் ஆட் பண்ணால் 7. ஸோ 7 எடுத்து எழுதிட்டோம். ஃபைனலாக நமக்கு 7 டிவைடட் பை 3a வந்திருக்கு. சரிங்களா? எடுத்து எழுதிட்டு இப்போ நமக்கு டெல்டா மேட்ரிக்ஸோட ஃபார்மேஷன் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு தக்குன்னா எடுத்து எழுதிக்கோங்க. எல்லா இடத்தையும் பாருங்கள் 3a அதாவது டினாமினேட்டரில் எல்லாமே 3a இருக்குது இல்லையா, அதனால் நான் எழுதிட்டு கூட எழுதியிருக்கணும், பட் டைரெக்டாக எழுதிட்டேன், சாரி. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல உள்ளே எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் பண்ணி திரும்ப வெளியே எடுத்து எழுதிக்கோங்க. 1/3a காமனாக இருக்கிறதால வெளியே எடுத்துட்டேன். 4 2 2 7 சரியா? இப்படி எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா தெரியும். ஃபைனல் மொமெண்ட் P = டெல்டா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு டெல்டா மேட்ரிக்ஸ் மைனஸ் டெல்டா எல் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், P மேட்ரிக்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும். MAவை ரெடண்டண்ட்டாக எடுத்துருக்கோம், MBயை ரெடண்டண்ட்டாக எடுத்துருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த டெல்டா இருக்குது இல்லையா, அந்த டெல்டாக்கு பதிலாக தான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டு இன்வெர்ஸ் போட்டுக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட். இது 0,0, இது 160,216.25. அதாவது இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே இந்த வேல்யூ. ஸோ 1 டிவைடட் பை A 160,216.25. இதை நீங்கள் இது பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். நமக்கு 2/2 மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் ஆக்சுவலாக மேனுவலாகவே சொல்லித்தரேன், நீங்கள் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை கேல்குலேட்டர்லேயும் போட்டுக்கலாம். கேல்குலேட்டரும் எப்படின்னு சொல்லித்தரேன் நான். ஃபஸ்ட்டு மேனுவலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த 1/3a இருக்குது இல்லையா, நமக்கு டினாமினேட்டரில் இன்வெர்ஸ் வந்தாக்கா அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். 3a மேலே போயிடும், 1 கீழே வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை, அது 3a மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா, இப்போ ABCDன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதுக்கு இன்வெர்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னா 1 டிவைடட் பை அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு இன்வெர்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதுவோம். இப்போது நமக்கு இது பாருங்கள், 1 டிவைடட் பை இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது A இன்ட்டு D மைனஸ் C இன்ட்டு B, AD மைனஸ் BC. இதில் இந்த D இங்கே மேலே வந்துடும், A கீழே வந்துடும், இந்த பியும் சியும் இடம் மாறிடும். அதான் சாரி, பியும் சியும் அப்படியே தான் இருக்கும், சைன் மாறிடும். இதுதான் வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4யும் 7யும் இடத்த மாற்றிடலாம். 7 மேலே வந்துடும், 4 கீழே வந்துடும். இந்த 2 இருக்கிறது -2 தான். அதாவது +2 வந்து -2ஆக மாற்றிக்கிறோம். இன்ட்டு -160 -216.25. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 4 × 7 2 × 2 அது நடுவில் மைனஸ் பண்ணிக்கிறோம். போட்டோன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து 24 நமக்கு கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்க. 7 × -160 -2 × 216. ஆக்சுவலாக இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நான் மைனஸ்லேயே போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு -2 × 160 +4 × 216.25. அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த 3/2 4 அப்படி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதை சால்வ் பண்ணி எழுதிடுங்க. எழுதிட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு MA MBயோட வேல்யூ ஃபைனலாக கிடச்சிரும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இப்போ இதில் இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் எப்படின்னு நான் சொல்லித்தரேன் கேல்குலேட்டரில். ஆக்சுவலாக என்கிட்ட நார்மல் கேல்குலேட்டர் இல்லை, நான் சிஸ்டம் கேல்குலேட்டர் ஆர் மொபைலில் தான் ஆப் யூஸ் பண்ணுறேன். நார்மல் கேல்குலேட்டர் இல்லை, டீச்சிங் ஃபீல்டு விட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுன்றதால என்கிட்ட அதை வச்சுக்கல. பாருங்கள், நீங்கள் நார்மல் கேல்குலேட்டரில் ஷிஃப்ட்டு 4 எடுத்திங்கன்னா இங்கே மேட்ரிக்ஸ் மோடு வந்துடும். மோடில் போய்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மோடை செட் பண்ணணும். நீங்கள் 6 இருக்கு இல்லையா இங்கே, அதனால் மேட்ரிக்ஸ் மோடை செட் பண்ணிவிட்டு
அடுத்து நீங்கள் ஷிஃப்ட் 4 அழுத்தி அதில் மேட்ரிக்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு டைரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் ஏ மொதல் மேட்ரிக்ஸை சேவ் பண்ணுறேன். ஏ மேட்ரிக்ஸில் நான் சேவ் பண்ணுறேன். மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து என்னென்னு கேட்கும். அங்கே உங்களுக்கு நார்மல் கேல்சியில் எம்மோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்னன்னு கேட்கும். நீங்கள் 2 = 2 = கொடுப்பீங்க. எனக்கு இங்கே லிஸ்ட் அவுட்டாக கொடுத்துருச்சு. ஸோ இதில் எனக்கு வந்து 2/2 வந்து 5th மெம்பராக இருக்குது. ஸோ நான் 5ன்னு எழுதிக்கிறேன். இப்போது மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 2 2 7 அவ்வளோதானே. 4 2 2 7 சரிங்களா. இப்போ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஏசி அழுத்திடுங்க. அகெயின் ஷிஃப்ட் அழுத்தி 4 அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லாம் வரும். இப்போ மேட்ரிக்ஸில் தேர்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, தேர்ட் மேட்ரிக்ஸு இந்த இன்வெர்ஸ் சிம்பிள் அழுத்திட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ ஈக்குவல் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 7/24. பாருங்கள் இங்கே 7 இருக்குது. இந்த இடம் தான் 24 நமக்கு தெரியும் இல்லையா. 7/24 அது உங்களுக்கு பாயிண்டில் காட்டும். சம்டைம்ஸ் பாயிண்டில் காட்டும். இப்படி வரும். நீங்கள் இந்த SD பட்டன் அழுத்தினீங்கன்னாவே 7/24 காட்டும். இல்லை நீங்கள் பாயிண்டில் கூட டைரெக்டாக எடுத்து எழுதிட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ பார்க்குறோம். -1/12. அதாவது -1/12ன்றது இப்போ பாருங்கள், அப்போ 1/12னா 2/24 மேலே கீழே 2ஆல் பெருக்கினா அதுதான் வரும். அகெயின் நெக்ஸ்ட்டுக்கும் அதே தான் வரும். -1/12. லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/6. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4/24. ஸோ 4/24. இங்கே வந்து உங்களுக்கு டைரெக்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருது. நம்ம இங்கே மேனுவலாக போட்டதால் ஃபுல்லாக வச்சுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுவலாகவே பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த நம்ம யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 ரிடண்டன்ட் ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கு மேலே நம்மள்ட்ட கேட்குறது இல்லை. நான் ஒரு 10 கொஷின்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு மேனுவலாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கேல்சியில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் ஓகே, கேல்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேனுவலாகவே சால்வ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. சரிங்களா. ஸோ போட்டுட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. MA MB வேல்யூ கிடச்சிச்சு. இப்போது நம்ம ட்ராயிங் வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், MAவோட வேல்யூ 85.94, MBயோட வேல்யூ 68.125 B பாயிண்ட்டுக்கு நேராக. அடுத்து C பாயிண்ட்டில் 0 நமக்கே தெரியும், ஏன்னா சிம்பிளிசி போட்டுட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மூமெண்ட் பார்க்குறோம். ஃப்ரீ மூமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்த 120, இந்த இடத்த 75 kN/m. அதையும் வரைஞ்சிட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே வரதெல்லாம் பாசிட்டிவ். பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த லைனுக்கு கீழே வரதெல்லாம் நெகட்டிவ். இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது அவ்வளோதான். இங்கே நெகட்டிவ் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நெகட்டிவ். இவ்வளோ தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். சரிங்களா. எதுலேயுமே வந்து ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லலை. உங்களுக்கு யாருக்காவது ஷியர் ஃபோர்ஸும் எனக்கு கால்குலேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் படிச்சிருப்பீங்க, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் படிச்சிருப்பீங்க. அதில் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லையா. 2 ஸ்பேனாக பிரித்து AB BCயாக பிரிச்சுட்டு இந்த மொமெண்ட் வச்சு RA RB கால்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்து இப்படி மொமெண்ட் வச்சு RB to RC கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ராயிங் வரைவோம். ரொம்ப ஈஸி தான். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், ஒரு சம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த சம் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி வித் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டோட சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.